யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பு. ஒரு வீடு கிழக்கு, மேற்கு, தெற்கு 4 திசைகள் உள்ள வீடுகளுக்கும் பெட்ரூம் எந்த இடத்துல அமைக்கணும். பெட்ரூம் அப்படிங்கிறது பெரிய ஒரு இப்போது இஷ்யூவாக கேட்குறாங்க. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெட்ரூம் கொண்டு போய் ஈசானிய மூலையில் போட்டுட்டுங்க, அக்னி மூலையில் போட்டுட்டுங்க, வாயு மூலையில் போட்டுட்டுங்க, குபேர மூலையில் போட்டுட்டீங்கன்னு நிறைய பேர் சந்தேகத்துக்கும் கேட்குறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு பூத கணங்களை உடையது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோவில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். தென்மேற்கு பகுதியில் பெட்ரூம் அமைப்பே சாலச் சிறந்தது. ஒரு வீட்டினுடைய முதலாளி, அந்த வீட்டினுடைய எஜமான் தென்மேற்கு மூலையில் தூங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியவங்க இருக்கிற வரைக்கும் பெரியவங்க தென்மேற்கு மூலையில் தூங்கணும். அதனுடைய முதல் மகன் எங்கே தூங்கணும், அடுத்தது தெற்கு பகுதியில் அமைக்கக்கூடிய ரூமில் தூங்கலாம். தெற்கு பகுதியில் ரூம் இல்லைங்கிற பட்சத்தில் வடமேற்கு வாயு மூலையில் அமைக்கக்கூடிய ரூமில் படுக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா, பெரிய வீடு கட்டுவோம், 3 பெட்ரூம்பெல்லாம் வந்து தெற்கு பகுதியிலேயே 2 பெட்ரூம் தெற்கு பகுதியிலேயே வரும். அப்புறம் டைனிங் ஹால் போட்டு அதுக்கு பின்னாடி சமையல் போட்டு கொடுத்துருக்குறோம். அப்போ 3 பெட்ரூம் வர்றப்போ பெரியவர் வந்துங்க வீட்டினுடைய எஜமான் வந்து தென்மேற்கு மூலையிலும், அதற்கடுத்தது தெற்கு பகுதியில் அமைக்கக்கூடிய 2 பெட்ரூமில் மூத்த மகன் வந்து நெருதியில் ஒட்டியுள்ள ரூமையும், அதற்கடுத்ததாக தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ரூமையும் 2வது மகனும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அமைப்புகள் மிக மிக சிறந்தது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் ரூம்பே போடல சார், வேறு படி வந்துடுச்சு, இதெல்லாம் வந்துடுச்சு, மீதி என்னங்க சமையல் ரூம், இதுக்கெல்லாம் இடம் பத்தாது அங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிற பட்சத்தில் நாம் வந்துங்க மேற்கு பகுதியை பயன்படுத்தலாம். மேற்கு பகுதியை பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு மூலையில் நெருதியில் எஜமான் ரூம்பையும், அதற்கு அடுத்தபடியாக மேற்கினுடைய மையப்பகுதியில் முதல் பையனுடைய ரூம்பையும் பெட்ரூமையும் அமைக்கலாம். அதற்கு அடுத்ததும் ரூம் போட மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது, அகலமாக 3 பெட்ரூம் போடலாம் மேற்கு பகுதியில் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா 2வது மகனும் அந்த இடத்துல இருந்துக்கலாம். வடமேற்கு வாயு மூலையில் உள்ள ரூமில் மகனும் 2வது மகனும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்த முறை. பெட்ரூமில் வந்து எந்த விதமான இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, உச்ச வாசல்கள் அமைப்பு ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது. தென்மேற்கு நெருதியில் அமைக்கக்கூடிய ரூமில் வந்து ஜன்னல்கள், பால்கனிகள் இந்த மாதிரி விஷயங்களை போடாமல் இருப்பது மாபெரும் இராணுவ ரகசியம் மாதிரிங்க. அந்த விஷயம் தென்மேற்கு மூலையில் அமைத்துக்குள்ள ரூமில் வந்து பால்கனி போட்டு வெளியே போய் உட்கார்றது சுத்தமாக அறவே ஆகாது. அதை எடுத்து விடுங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஆகவே ஆகாது, அது மரணத்துக்கு ஒப்பான வீடாகும். ஆகவே அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வைக்கக்கூடிய ஜன்னல்களும் கூட சிறிதளவில் சிறிதாக வையுங்கள், அது மிக மிகச் சிறந்தது. தென்மேற்கு மூலையில் உள்ள ரூமில் வந்து எப்போவுமே பண ஃப்ளோ நல்லா வரணும். இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாத்தையுமே வந்து இழுக்குதுங்க. தென்மேற்கு மூலையில் வந்து எப்போ போய் பணம் எடுத்தாலும் லைட்டு போட்டு எடுக்கிற மாதிரி அந்த ரூம் இருட்டாக இருக்கணும்னு சொல்லுவோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய ஜன்னல்கள் எங்கே பார்த்தாலும் ஓப்பன் அப்படி மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கி காலகட்டத்தில் ஏசி இல்லாமல் யாரும் இருக்கிறதில்ல. ஏசி போடுறீங்க, ஏசியினுடைய ஒயர்கள் போகிறது வர்றது எல்லாம் வந்துங்க ரூமினுடைய தெற்கு பகுதியில் அக்னி மூலை பகுதியிலும், மேற்கு பகுதியானதுன்னா வாயு மூலை எனப்படுகின்ற பகுதியிலும் ஒயர் போகிறது வர்றது இன் அவுட் அப்படின்னுங்கிறத வச்சுக்கணும். கண்டிப்பாக தென்மேற்கு மூலையில் ஒரு பிவிபி 2 இன்ச்சு அளவோ 4 இன்ச்சு அளவோ 3 இன்ச்சு அளவோ ஓட்டைகளை போட்டு அந்த இதில் வெளியே ஒயர் கனெக்ஷன் கூட கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் அந்த ரூமில் ஈசானி மூலை பகுதிகளில் வந்து வெயிட் வைக்காமல் பார்த்துக்குங்க. அப்புறம் ஒரு ரூமுக்குள்ளே பெட்ரூம் அப்படின்னாவே இந்த மாதிரி அமைப்பு ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது. தெற்கில் தலை வைத்து வடக்கில் படுப்பது நம்பர் 1. நம்பர் 2 கிழக்கில் தலை வைப்பது. நம்பர் 3 மேற்கில் தலை வைத்து படுப்பது. வடக்கில் தலையை வச்சு படுக்கக்கூடாது. அதை ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பெட்ரூமில் வந்து டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறையா பேர் வந்து தவறுகளும் செய்கிறார்கள், நல்லதும் செய்கிறாங்க. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டிடுறாங்க. வடமேற்கு வாயு மூலையில் ஒரு பெட்ரூம்குள்ளே வடமேற்கிலும் தென்கிழக்கு அக்னி மூலையில் மட்டுமே பாத்ரூம் டாய்லெட் ரூம் அமைக்க வேண்டும். அது உள்ளுக்குள்ளேயே அமைக்கும் போது அப்படி அமைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.